தொழுகை முடிந்தவுடனே சட்டென 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்றால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. பிரார்த்தனைக்கென்ற ஒரு வழிமுறை உண்டு, விதிமுறைகள் உண்டு. முதலில் நீங்கள் அல்லாஹுவை புகழ வேண்டும். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்ல வேண்டும். மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக வேண்டி துஆவே செய்ய வேண்டும். இது துஆவினுடைய முறை. எடுத்த உடனே நாம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அந்த துஆ வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே அந்தரத்தில் தொங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் யா அல்லாஹ் உனக்கே உரியது, சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் நீயே தூய்மையானவன், அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீயே பெரியவன் என்கிற ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை முதலிலே புகழுங்கள். இரண்டாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின், அத்தஹியாத்திலே ஓதுற ஸலவாத். மூன்றாவது தான் நீங்கள் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய கபர் வாழ்க்கை மறுமை வாழ்க்கைக்காக, ஹிதாயத்திற்காக எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா. அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை நீங்கள் ஒவ்வொருவரும் அழையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்.